திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளர் மா வடிவழகன் அவர்களே, தெற்கு மாவட்ட செயலாளர் வீதா செல்வன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இந்த கொடூரமான கொலையை கண்டிக்கும் வகையில் நம்மோடு களத்தில் இணைந்திருக்கிற தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர் பெருமக்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கூடூர் சீனிவாசன் அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த பொறுப்பாளர் சீனி செல்வம் அவர்களே, திராவிடர் கழகத்தை சார்ந்த தோழர் மோகன் அவர்களே, மக்கள் அதிகாரம் அமைப்பை சார்ந்த தோழர் சண்முகசுந்தரம் அவர்களே, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் நாகை மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் அமிர்தராஜ் அவர்களே, எஸ்டிபிஐ கட்சியை சார்ந்த பொறுப்பாளர் தோழர் லியாகத் உசேன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று நம்மிடையே உரையாற்றி அமர்ந்திருக்கிற கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் சா ரஜினிகாந்த் அவர்களே, கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான தம்பி ஆலூர் ஷானவாஸ் அவர்களே, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நாகை மாவட்ட துணைத் தலைவர் காதர் அவர்களே, ஜே.கே.டி. ராஜ்குமார் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் என்.டி. இடிமுரசு அவர்களே, கா. திருமாறன் அவர்களே, அமுதா இடியன், கோவி தமிழழகன், செல்லூர் அரவாணன், பூமிநாதன், முருகையன், ஆரா சு பிரகாஷ், மயிலையன், தாக்கா ஆதவன், பொன் சிறைச்செல்வன், புரட்சி நெப்போலியன், பூபாலன், ராபின் செல்வன், பால் கிட்டு, அப்பு வினோத் ஆகிய தம்பிகளே, மன்னை ரமணி அவர்களே, சௌ பாவேந்தன் அவர்களே, கூக்கா பாவலன் அவர்களே, தோழர் தேவராஜ் அவர்களே, ஆதிமொழி அவர்களே, ஆத்தூர் செல்வ அரசு அவர்களே, வி அண்ணாதுரை அவர்களே, கடலூர் துணை மேயர் பா தாமரை செல்வன் அவர்களே, வழக்குரைஞர் சரிதா அவர்களே, காசி முல்லை வளவன் அவர்களே, தம்பி ஈழ வளவன் அவர்களே, மற்றும் நாகூர் அறிவு அவர்களே, நாகை ரவி என்கிற கதிர் நிலவன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அரசியல் குழு மாநில செயலாளர் தோழர் புதுவை அரசு வணங்காமுடி அவர்களே, தஞ்சை மைய மாவட்ட செயலாளர் சுக்கா ரவி அவர்களே, உறவழகன் அவர்களே, தங்க முருகானந்தம் அவர்களே, பா ரவிச்சந்திரன் அவர்களே, பால அறவாழி, துறை மருதமுத்து, முல்லை வேந்தன், சசிவேந்தன், செப பாவானன், முத்தழகன், நீலவானத்து நிலவன், வழக்கறிஞர் அருள் தமிழ்மாணிக்கம், வழக்குரைஞர் செல்வநம்பி ஆகிய மாவட்ட பொறுப்பாளர்களே, குழந்தை தமிழினி அவர்களே, பெரம்பலூர் இரா கிட்டு அவர்களே, வேறு குணவேந்தன் அவர்களே, வழக்குரைஞர் சா விவேகானந்தன் அவர்களே, நா இளந்தென்றல் அவர்களே, திருக்கண்ணமங்கை இளையராஜா அவர்களே, தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களே, மற்றும் சதுரகிரி மனிதநேயன், சாத்தூர் சந்திரன், தேவா, முத்துவளவன், எழுத்தாளர் இளையன் சுப்பிரமணியம் உள்ளிட்ட கட்சியின் முன்னோடிகளே, கண்ணு கெட்டிய தூரம் வரையில் கடலென திரண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, கவியரசன் குடும்பத்தை சார்ந்த பாதிக்கப்பட்ட பெற்றோர் மற்றும் உற்றார் உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கவியரசன் படுகொலை செய்யப்பட்டான் என்கிற தகவல் அறிந்ததும் நான் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளானேன், வேதனைப்பட்டேன். உடனடியாக தம்பி ரஜினிகாந்த் அவர்களை தொடர்பு கொண்டு நடந்த விவரங்களை கேட்டறிந்தேன். வடிவழகனையும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு என்ன நடந்தது என்று கேட்டு தெரிந்து கொண்டேன். இன்றைக்கு நாடாளுமன்றம் மிக முக்கியமான பிரச்சனை குறித்து நாடாளுமன்றத்திலே எதிர்க்கட்சிகள் எல்லாம் போர்க்குரல் எழுப்பி வருகிற நேரம், நானும் அந்த அவையில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் கவியரசன் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்ல வேண்டும், அவருடைய குடும்பத்திற்கு கட்சியின் சார்பில் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்கிற பதைப்பு எனக்குள் இருந்தது. அதனால் நான் 6ஆம் தேதி திருவாரூர் வருகிறேன், கவியரசன் குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்ல இருக்கிறேன் என்று தகவலை ரஜினிகாந்த் உள்ளிட்ட முன்னோடிகளிடம் தெரிவித்தேன். அதனை ஒட்டி இந்த ஆர்ப்பாட்டமும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. கவியரசன் படுகொலை வழக்கிலே சம்பந்தப்பட்ட கொலையாளிகளில் 10 பேர் இதுவரையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது சற்று ஆறுதலை தருகிறது. வழக்கமாக கொலையாளிகளை கைது செய், காவல்துறையே குற்றவாளிகளை கைது செய் என்று கோரிக்கை விடுப்பதுதான் நம்முடைய போராட்டத்தின் முக்கியமான அம்சமாக இருக்கும். ஆனால் திருவாரூர் மாவட்ட காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்திருக்கிறது என்பது பெரும் ஆறுதலை தருகிறது. அதற்காக நான் காவல்துறை நிர்வாகத்தை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த குடும்பத்திற்கு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய முதல் தவணை இழப்பீட்டுத் தொகையையும் வழங்கி ஆற்றுப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் வசிக்கக்கூடிய இல்லத்திற்கு, அந்த மனைக்கு அரசு மனைப்பட்டாவும் வழங்கி இருக்கிறது என்பது ஆறுதல் தருகிறது. அதன் பிறகு எதற்கு ஆர்ப்பாட்டம் என்ற கேள்வி எழலாம். ஆர்ப்பாட்டம் என்பது கைது நடவடிக்கைகளுக்காக மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு இழப்பீட்டுத் தொகை கோருவதற்காக மட்டுமல்ல, சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் அரசியல் களத்தில் இப்படி எளியவர்களை பலி கொடுப்பது, படுகொலை செய்வது, காட்டுமராண்டித்தனமான வன்முறை வெறியாட்டங்களில் ஈடுபடுவது கண்டிக்கப்பட வேண்டிய குற்றச் செயல். ஆகவே இந்த கொடூர குற்றத்தை கண்டிக்க வேண்டும் என்பதற்காக திருவாரூர் வீதியிலே திரண்டிருக்கிறோம். அந்த கிரிமினல் குற்றவாளிகள் யார், அந்த படுகொலையின் பின்னணியில் இருக்கக்கூடிய கிரிமினல் கும்பல் எது என்று அம்பலப்படுத்துவதும், இப்படிப்பட்ட படுகொலைகளை கண்டு ஒருபோதும் அஞ்சக்கூடாது, அஞ்சி பின்வாங்க கூடாது என்று என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு பொறுப்பேற்றுவது எங்களின் தவிர்க்க முடியாத தேவையாக இருக்கிறது. கொடியேற்றுவதற்கு வரவில்லை என்றால், அல்லது கொடியேற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் இப்படித்தான் கொலை செய்வோம் என்று சாதிவெறி மதவெறி பிடித்த கும்பல் எந்த காரணமும் இல்லாத நிலையில கொலை செய்வதற்கு ஏற்ற காரணம் என்ன? அவன் குற்றம் இழைத்தான். அவன் உங்களைப் போல ரவுடி குழுவிலே சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு ரவுடியா? என்ன குற்ற பின்னணி உள்ளது? அவனுக்கு ஏதேனும் காவல்துறையிலே ஹிஸ்டரி ஷீட் என்கிறார்களே, அப்படி வரலாற்று குறிப்பு அவனுக்காக திறக்கப்பட்டிருக்கிறதா? அதில் இடம்பெற்றவனா? கொலை வழக்கில் தேடப்படக்கூடியவனா?
கொள்ளை வழக்குகளில் தேடப்படக்கூடியவனா? சமூக பதற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வன்முறை வெறியாட்டங்களில் ஈடுபட்டு காவல்துறை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு தேடப்படும் குற்றவாளியா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு, தந்தை பெரியாரின் சிந்தனைகளை உள்வாங்கிக் கொண்டு களப்பணி ஆற்றி வரக்கூடிய ஒரு சாதாரண எளிய அரசியல் தொண்டன். பெட்ரோல் பங்க் அந்த நிறுவனத்திலே வேலை செய்து சம்பாதித்து குடும்பத்திற்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண இளைஞர். அவனை தேடி பிடித்து, திட்டம் போட்டு தேடி பிடித்து படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு என்ன குற்றம் செய்தான்? எந்த ரவுடி கேங்கில் அவன் இடம்பெற்றிருக்கிறான்? என்ன குற்ற பின்னணி அவனுக்கு இருக்கிறது? ஒரு அப்பாவிய ஏதும் குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடாத ஒரு இளைஞரை இப்படி அவர்கள் கொலை செய்கிறார்கள் என்றால் இதற்கு என்ன பொருள்? யாரை எச்சரிக்கிறார்கள்? விடுதலை சிறுத்தைகளையா எச்சரிக்கிறார்கள்? திருமாவளவருக்கு எச்சரிக்கை விடுக்கிறார்களா? அல்லது ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்தை எச்சரிக்கிறார்களா? இது சாதியின் பெயரால் நிகழ்ந்த கொலை என்று கூட நாங்கள் சொல்லவில்லை. இது திட்டமிட்ட ஒரு அரசியல் படுகொலை. ஆனால் இந்த குழுவிலே சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் இடம் பிடித்திருக்கிறார்கள். குற்ற பின்னணி கொண்ட காவல்துறையினரால் தேடப்படக்கூடிய குற்றவாளிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் ஒரே சாதியை சார்ந்தவர்கள் இல்லை. ஆனால் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் ஒரே கட்சியை சார்ந்தவர்கள். ஏன் இது நடக்கிறது? கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள். ஒருவன் தன்னை ரவுடியாக காட்டிக் கொள்வதற்கு முதலில் நோஞ்சான்களை தான் படுகொலை செய்வார்கள். அப்படி எளிய சமூகத்தின் மீது தாக்குதல் நடத்தி ஆயுதம் இல்லாத நிராயுதபாணிகளை அடித்து கொன்று அதன் மூலம் தாங்கள் பெரிய குற்ற பின்னணி உள்ளவர்கள், கொலைகார கும்பல், எங்களிடம் வாராட்டாதீர்கள் என்று எச்சரிக்கை விடுக்க விரும்புகிறார்களா? இதற்காக விடுதலை சிறுத்தைகள் அஞ்சி பின்வாங்குமா? பயந்து பின்வாங்கி ஓடக்கூடிய இயக்கமா விடுதலை சிறுத்தைகள் கட்சி? இந்த 32 ஆண்டுகளில் எத்தனையோ அச்சுறுத்தல்களை சந்தித்து வந்திருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மாநிலம் தகுதி அளவில் போலீசால் தேடப்படக்கூடிய மிகப்பெரிய குற்றவாளிகள் என்று தங்களை பிரகடனப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களை எல்லாம் எதிர்கொண்டு வந்திருக்கிறோம். காவல்துறையின் ஒடுக்குமுறைகளை கடந்து வந்திருக்கிறோம். சாதி வெறியாட்டத்தை, எத்தனையோ பல வெறியாட்ட கடன்களை கடந்து வந்திருக்கிறோம். உண்மையிலேயே தமிழ்நாட்டில் நெருப்பாற்றில் எதிர்நீச்சல் அடித்த ஒரு இயக்கம் உண்டு என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கொடியேற்றுவதே எங்களுக்கு ஒரு யுத்தம் தான். கூட்டணி கட்சிக்காரனே கொடியேற்ற விட மாட்டான். கூட்டணியில் இருப்பவர்களுக்காக நாங்கள் அவர்களை தோளில் தூக்கி சுமந்தாலும் கூட எங்கள் கொடி என்றால் அவனுக்கு கசப்பு, ஓட்டு இணைக்கும். இது எல்லா காலத்திலும் நாங்கள் சந்தித்து வந்திருக்கிறோம். ஓப்பனார் காலத்திலிருந்து சந்தித்து வந்திருக்கிறோம். ஓப்பனாருக்கு முன்பு நாங்கள் தேர்தலில் ஈடுபட்டதில்லை, தேர்தல் பாதைக்கு வந்ததில்லை. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், பொது வாழ்க்கைக்கு வருகிறவன் அத்தனை பேரும் பதவிக்காக வருகிறான். எம்எல்ஏ எம்பி ஆகலாம் என்று கணக்கு போட்டு வருகிறான். திருமாவளவன் உயிரை படைய வைத்து மக்களுக்காக உயிரை கொடுப்பதற்காக பொது வாழ்க்கைக்கு வந்தவர். 10 ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பிலே ஈடுபட்ட இயக்கம் இந்த இயக்கம். தேர்தல் அரசியலுக்காக அடியெடுத்து வைக்கவில்லை. பொது வாழ்க்கையில் தேர்தல் அரசியலில் ஈடுபட வேண்டாம் என்று உறுதியேற்று 10 ஆண்டு காலத்தை கடந்து வந்த இயக்கம் இந்த இயக்கம். அப்போது எங்களுக்கு விடுதலை புலிகளின் ஆதரவாளர் என்று முத்திரை குத்தி நான் எங்கே போனாலும் என் பின்னால் கியூ பிரான்ச் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கொண்டே வருவார்கள், பின்தொடர்ந்து வருவார்கள். என்னை யார் வந்து பார்க்கிறார்கள் என்று. தமிழ்நாடு விடுதலை படை இயக்கத்தை சார்ந்தவர்கள் வருகிறார்களா? தமிழரசனுடைய தம்பிகள் வருகிறார்களா? யார் திருமாவளவன் பின்னால் வருகிறார்கள்?
திருமாவளவன் யாரை போய் சந்திக்கிறான், எங்கே ரகசிய சந்திப்புகள் நடக்கின்றன, விடுதலை புலிகளுக்கும் திருமாவளவனுக்கும் ஏதேனும் உறவு இருக்கிறதா, அல்லது மார்க்சிய லெனினிய இயக்கத்தை சார்ந்த போலீசாரால் தேடப்படுகிற தீவிரவாதிகளாக முத்திரை குத்தப்பட்டிருக்கிற நபர்களோடு திருமாவளவனுக்கு தொடர்பு இருக்கிறதா, மக்கள் இந்த குழுவினர் வந்து இவரை பார்க்கிறார்களா, ஆந்திராவில் இருந்து வருகிறார்களா என்றெல்லாம் என்னை பின்தொடர்ந்து 10 ஆண்டு காலம் நான் பஸ்ல ஏறின பின்னால போலீஸ் பஸ்ல ஏறும். நான் ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து டீ குடிச்சேன்னா 2 பேரும் என்ன முறைச்சு பார்த்துட்டே இருப்பான். அப்பதான் தெரியும் உளவுத்துறை வந்திருக்கிறாங்க. நான் அதை கவனத்தில் வைத்துக் கொள்வதில்லை. ஆனால் 10 ஆண்டுகள் திண்டுக்கல்லிலே சுட்டுக் கொல்லப்பட்ட நாகராஜன் தமிழக மக்கள் விடுதலை படை என்ற ஒரு அமைப்பை வைத்து நடத்தினார். தமிழரசன் வழியை நான் பின்பற்றுகிறேன் என்று அவரை தேடுவதற்கு 1.5 ஆண்டுகள் என் பின்னாலேயே போலீஸ் வந்தது. அதற்கு காரணம், இன்றைக்கு இந்த கட்சியில் இருந்து ஒருவன் பிஜேபிக்கு ஓடி பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கிறானே, ஒரு பிழைப்புவாதி. அந்த பிழைப்புவாதியால் வந்த விளைவு, அந்த பிழைப்புவாதியால் வந்த விளைவு, அவன் மார்க்சியம் லெனினியம் பேசினான் என்பதால் சிறுத்தைகள் அவனை தூக்கி வைத்து கொண்டாடியது. ஆனால் இவ்வளவு கீழ்த்தரமாக அவன் ஒரு வலதுசாரி அரசியலில் போய் பிழைப்பு நடத்துவார் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. அவ்வளவு கேவலமாக போலீஸ் அதனால் என்னை பின்தொடர்ந்தது. நான் அந்த நேரத்திலும் கூட அவனுக்காக வக்காலத்து வாங்கி அவனை பாதுகாத்தேன். அவன் இப்போது சொல்லிக் கொண்டு திருகிறான் என்னை அவன் வளர்த்ததாக. அப்படியெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். காவல்துறையினுடைய ஒடுக்குமுறைகளை கடந்து வந்திருக்கிறோம். சாதி வெறியர்களின் அச்சுறுத்தலை கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ துப்பாக்கி சூடுகளை கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ படுகொலைகளை கடந்து வந்திருக்கிறோம். இதையெல்லாம் கண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பின்வாங்கிவிடும் என்று ஒருபோதும் நீங்கள் தப்பு கணக்கு போடாதீர்கள். அம்மையப்பன் கிராமத்தை சார்ந்த கரியரசன் சாதாரணமாக ஒரு முகாம் பொறுப்பாளர், கிளை பொறுப்பாளர். அவனுக்கு எந்த குற்ற பின்னணியும் கிடையாது. எந்த ரவுடி கேங்கிலும் அவன் இடம்பெற்றவன் இல்லை. அவனை கொலை செய்ய வேண்டிய தேவை என்ன? இந்த இடத்தில் நான் ஒரு கருத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். இதை சொல்லுவதற்குத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். இது விடுதலை சிறுத்தைகளுக்கு விடுத்த எச்சரிக்கை அல்ல. இது தலித் மக்களுக்கு விடுத்த எச்சரிக்கை அல்ல. இது திருமாவளவனுக்கு விடுத்த எச்சரிக்கை அல்ல. தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இந்த கிரிமினல் கும்பல் விடுத்திருக்கிற எச்சரிக்கை. அவர்கள் திமுக அரசை அச்சுறுத்துகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைவரை அச்சுறுத்துகிறார்கள். நாங்கள் எதுவும் செய்வோம், வன்முறைகளை கட்டமைத்து விடுவோம், படுகொலைகளை செய்வோம், சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்போம், உன்னை நிம்மதியாக தூங்கிவிட மாட்டோம், ஒரு ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை தலித் மக்களுக்கு என்று உன் மீது குற்றம் சுமத்துவோம் என்றெல்லாம் ஒரு செய்தியை சொல்லுவதற்காக அவர்கள் இதை செய்கிறார்கள். இதை செய்திருக்கிற குற்றவாளிக்கு இந்த உண்மை தெரியாது. ஆனால் RSSக்கு இந்த செயல் திட்டம் உண்டு. அந்த வகையில்தான் அவர்கள் ஆட்களை தேர்வு செய்கிறார்கள். திமுகவிலோ அதிமுகவிலோ கம்யூனிஸ்ட் கட்சியிலோ காங்கிரஸ் கட்சியிலோ ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலோ இது போல நொட்டோரியஸ் கிரிமினல்ஸ் யாராவது ஒருத்த உண்டா? பிஜேபியில் இருக்கக்கூடிய ரொம்ப மோசமான கிரிமினல் குற்றவாளிக்கு ஆங்கிலத்தில் நொட்டோரியஸ் என்பார். மோசமான கிரிமினல் குற்றவாளிகள் பாஜகவில் தேடி தேடி நொட்டோரியஸ் கிரிமினல்களை பிடித்து உள்ளே போடுவார்கள். அறிவாளிகளை தேட மாட்டார்கள். விடுதலை சிறுத்தைகளின் பொதுச் செயலாளர்கள் 2 பேர் இந்த பாஜகவின் பொதுச் செயலாளர்களோடு பேச சொல்லுங்கள். பாஜகவுக்கு பொதுச் செயலாளர்கள் எல்லாம் கிரிமினல்கள். விடுதலை சிறுத்தைகளின் பொதுச் செயலாளர்கள் எழுந்து பேசினால் அவை அமைதியாக நின்று கேட்கும். அது நாடாளுமன்றமாக இருந்தாலும் சட்டமன்றமாக இருந்தாலும் கருத்தியல் ரீதியாக அவர்களை எதிர்கொள்ள முடியாது. கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாது. தோழர் ரவிக்குமார் ஒரு டாக்டரேட் முடித்தவர். தோழர் சிந்தனை செல்வன் ஒரு என்ஜினியர். அவர் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர். 2 பேரும் இன்றைக்கு மக்கள் பிரச்சனைகளை இந்த கிரிமினல்களுக்கும் சேர்த்து ஏழை எளிய மக்களுக்கும் சேர்த்து குரல் கொடுக்கக்கூடிய சமூக நீதி அரசியலை பேசக்கூடியவர்கள். திமுகவை சேர்ந்த பல தலைவர்கள் சொல்லுகிறார்கள்
நீங்க 4 பேர் அனுப்பியிருக்கீங்க. 4 பேரும் நன்முத்துக்கள். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள். ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் இல்லை, ஒருவருக்கு ஒருவர் இழைத்தவர்கள் இல்லை. ஒவ்வொருவரும் எழுந்து நின்று பேசினால் அவர்கள் முகம் தெரியவில்லை, உங்கள் முகம் தான் தெரிகிறது. திருமாவளவனுடைய வார்ப்பு, திருமாவளவனுடைய வளர்ப்பு ஷானவாஸ் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். திருமாவளவனுடைய வளர்ப்பு சிந்தனை செல்வன் என்று பார்க்கிறோம். விடுதலை சிறுத்தைகளின் வார்ப்பு எஸ் பாலாஜி என்று பார்க்கிறோம். விடுதலை சிறுத்தைகளின் வளர்ப்பு பனையூர் பாபு. இப்படித்தான் நம் கட்சியின் பொறுப்புகளில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனா பாஜக ஆளை எப்படி தேடி பிடிச்சு போடுறான் பாருங்க. விவசாய அணிக்கு மாநில பொறுப்பாளர் போடுறான், அவன் ஒரு கிரிமினல் குற்றவாளி. கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் பொறுப்பாளர், அவன் ஒரு கிரிமினல் குற்றவாளி. பாஜகவுடைய தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் தெரியாமல் செய்யவில்லை. பிஜேபி காரர்களை தெரியாமல் செய்யவில்லை. பிஜேபியிலே பிரதமர் வேட்பாளரை தேர்வு செய்வதில் கூட எப்படிப்பட்ட அணுகுமுறை பாருங்கள். வாஜ்பாய் பிரதமராக இருந்தார். அவர் உலகம் அறிந்த ஒரு சிந்தனையாளர். எல்லோரும் சொல்வார்கள் இவர் மோசமான கட்சியில் இடம்பெற்றிருக்கிற நல்லவர் என்பார்கள். A good man in wrong party என்று சொல்வார்கள். அப்படி அவருக்கு ஒரு நல்ல பெயர். அவருக்கு பிறகு பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் யார் பிரதமர் வேட்பாளர்? இதை RSS முடிவு செய்கிறது, பிஜேபி முடிவு செய்யவில்லை. யாரை வேட்பாளராக அறிவித்தார்கள்? 2014 பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் வாஜ்பாய்க்கு பிறகு மூத்த தலைவராக இருந்த LK அத்வானி அவர்களையா? வாஜ்பாய்க்கு பிறகு முரளி மனோகர் ஜோஷி அவர்களையா? சுஷ்மா சிவராஜ் அவர்களையா? ராஜ்நாத் சிங் அவர்களையா? வெங்கையா நாயுடு அவர்களையா? பாஜகவில் எத்தனையோ பல மூத்த தலைவர்கள் இருந்தார்களே வாஜ்பாய்க்கு பிறகு. ஏன் அவர்களை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை? துணை பிரதமர் வரையில் போனவர் LK அத்வானி. அவரை அறிவிக்காமல் குஜராத் மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளர் என்று RSS இயக்கம் ஏன் தேர்வு செய்தது என்றால் 3000 முஸ்லிம்களை ஒரே நாள் இரவில் படுகொலை செய்த குற்றத்தை செய்தவர் நரேந்திர மோடி, ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு. இதை நான் சொல்லவில்லை, இன்றைக்கு ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்கிறது BBC நிறுவனம், பிரிட்டிஷ் பிராட்காஸ்ட் சென்டர். இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி நிறுவனம், ஒரு செய்தி நிறுவனம். 20 ஆண்டுகளுக்கு முன்பு குஜராத்தில் என்ன நடந்தது? நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்த போது கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் எப்படி நடந்தது? அதனைத் தொடர்ந்து முஸ்லிம்களின் குடியிருப்புகள் எப்படி குறிவைத்து தாக்கப்பட்டன? 3 நாட்கள் அந்த வன்முறை வெறியாட்டம் எப்படி நடந்தேறியது? அதில் எவ்வாறு முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள்? கர்ப்பிணி பெண்ணின் வயிறு கிழிக்கப்பட்டு முஸ்லிம் தாயின் வயிற்றில் இருந்த சிசுவை எடுத்து அந்த சிசுவை கொன்றார்கள். இவ்வளவு பெரிய வன்முறை வெறியாட்டம் 3 நாட்கள் தொடர்ந்து நடப்பதற்கு மாநில அரசின் ஒத்துழைப்பு இல்லாமல் நடக்க முடியுமா? இந்த இடத்தில் திடீரென்று ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் போலீஸ் சும்மா இருக்குமா? நம்ம எல்லாம் வீடு தேடி வந்து பிடிப்பார்கள். ஆரணியிலே பகலவன் என்கிற தோழர் விடுதலையான போது 10 பேர் தவறான முழக்கத்தை எழுப்பினார்கள். நாம் கண்டிக்கிறோம். இந்த மாவட்ட செயலாளரை கூட கைது சஸ்பெண்ட் செய்திருக்கிறோம். அப்படி காவல்துறையை கண்டித்து முழக்கமிட்டதில் நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அதற்காக உடனே 7 தனிப்படை பிரிவு ஊரெல்லாம் போய் வேட்டையாடுகிறார்கள். முழக்கம் எழுப்பி அத்தனை பேரையும் கைது செய்கிறார்கள். எச்சி ராஜா எவ்வளவு மோசமாக போலீசையும் நீதிமன்றத்தையும் பேசிக் கொண்டிருக்கிறார். இதுவரை எச்சி ராஜாவை உங்களால் கைது செய்ய முடிந்ததா? ஊடகங்களில் பணியாற்றக்கூடிய பெண்களை எல்லாம் மிக மோசமாக விமர்சித்த நடிகர் எஸ் வி சேகர், பேர் கூட மறந்து போச்சு, நண்பர் தான். இதுவரை போலீஸ் கைது செய்திருக்கிறதா? கோர்ட்டாவது மயிராவது என்று சொன்னவர் எச் ராஜா. கோர்ட் என்ன செய்தது? தலைவர்களை எல்லாம் பெரியாரை அவன் இவன் என்று பேசுகிறார் எச் ராஜா. நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? ஏன் சொல்லுகிறேன் என்றால், எளியவர்கள் என்றால் இவர்கள் எப்படியும் வேட்டையாடுவார்கள்.
பிஜேபியிலே இன்றைக்கு கிரிமினல்கள் பூரா போய் சேருகிறார்கள். அந்த கிரிமினல்கள் அனைவருக்கும் பிஎஸ்ஓ பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசர், அவருக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு. அவன் பிஜேபி சேர்ந்து ஒன்றிய பொறுப்பு வாங்கிட்டானா அவனுக்கு ஒரு பிஎஸ்ஓ, டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட பொறுப்பு வாங்கிட்டானா அவனுக்கு ஒரு பிஎஸ்ஓ. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், கிரிமினல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற நடவடிக்கையை முதலில் கைவிட வேண்டும். ஹிஸ்டரி ஷீட், குற்ற வரலாற்று குறிப்பு காவல் நிலையங்களிலே உண்டு. ஹிஸ்டரி ஷீட், ஹிஸ்டரி ஷீட் 110 போடுவாங்க. அதுல இடம்பெறக்கூடிய பூரா போய் இன்னைக்கு பிஜேபி சேர்றான். இவங்க தேடி தேடி வந்து 3 கொலை செய்தவன் 30 கொலை செய்தவன் தேடி தேடி கட்சியில சேர்க்கிறாங்க. வடசென்னையில் ஒருத்தன் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் போது நாம எல்லாம் அட்டகத்தி அல்லது இந்த மரக்கத்தி வச்சு தான் கேட்க விட்டோம். அவன் அருவாளை வச்சு வெட்டான். போலீஸ் பிடிக்கும் போது அவன் கூட இருந்த அவ்வளவு பேரும் குற்றவாளிகள் ஓடிட்டான். இதுதான் பிஜேபி. இந்த மேடையில ஒரே ஒரு குற்றவாளியை உன்னால் பிடிக்க முடியுமா? இந்த மேடையில யாராவது ஒரே ஒரு குற்றவாளி குற்ற பின்னணி. பிஜேபிக்கு என்று ஒரு தன்மை இருக்கிறது. நரேந்திர மோடி 3000 பேரை படுகொலை செய்வதற்கு காரணமாக இருந்தார். திட்டமிட்டு செயல்படுவதற்கு வழிவகுத்து கொடுத்தார். காவல்துறை அதிகாரிகளையும் வருவாய்த்துறை அதிகாரிகளையும் செயல்பட விடாமல் தடுத்தார். இஸ்லாமியர்களை கொன்று குவிப்பதற்கு வழிவகை செய்து தந்தார். அதுதான் நரேந்திர மோடிக்கான தகுதி, பிரதமர் ஆவதற்கான தகுதி. அதனால்தான் இங்கே பொதுச் செயலாளருக்கான தகுதி யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் பாருங்க. பிஜேபிக்கு பொதுச் செயலாளர் ஆவதற்கான தகுதி டாக்டரேட் முடித்தவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், பொறியாளர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், பேராசிரியர்களாக இருந்தவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், ஆசிரியர்களாக இருந்தவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நம்முடைய கட்சியில் எவ்வளவோ தோழர்கள் கவிஞர்களாக இருக்கிறார்கள், எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள், பேராசிரியர்களாக இருக்கிறார்கள், பொறியாளர்களாக இருக்கிறார்கள். அப்படி அறிவுஜீவிகளைத்தான் நான் போய் தேடுவேன். வங்கியில் வேலை செய்து கொண்டிருந்த ரவிக்குமாரை நானே தேடி போய் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வாருங்கள் என்று கட்சிக்குள்ளே சேர்த்தேன். சிந்தனை செல்வனை வேலையை ராஜினாமா செய்யுங்கள் என்று கேட்டு கட்சிக்குள்ளே சேர்த்தோம். உஞ்சை அரசன் ஒரு ஆசிரியராக இருந்தவர், எதற்காக நீங்க பள்ளியிலே போய் பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், வேலையை ராஜினாமா செய்து விட்டு வாருங்கள் என்று ராஜினாமா செய்ய வைத்து கட்சியிலே சேர்த்தேன். நான் ரவுடிகளை சேர்க்கவில்லை, அறிவுஜீவிகளை கட்சியிலே சேர்த்தேன். எண்ணப்பவர்களுக்கு எல்லோரையும் பெயருக்கு சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. தன்னம்பிக்கை உள்ளவன் அறிவாளிகளை நம்புவான், தன்னம்பிக்கை இல்லாதவன் ரவுடிகளை தான் நம்புவான். மக்களை கவர்வதற்கு வன்முறை வெறியாட்டம் இவர்களுக்கு ஒரு தேவை. குஜராத் வன்முறைக்கு பிறகுதான் நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளர் என்கிற தகுதியை பெறுகிறார். RSS எப்படி ஆட்களை தேர்வு செய்கிறது என்று பாருங்கள். நாளைக்கு நீங்க பிஜேபி போறீங்கன்னா நீங்க ரவுடியா மாறணும், உங்களை வந்து தூக்கிட்டு போயிருவாங்க. என் மீது நம்பிக்கை வைத்து என்னோடு களப்பணியாற்றக்கூடிய என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் யாரும் எந்த சூழலிலும் பிஜேபியை தேர்வு செய்ய மாட்டான். அப்படி போறாங்க 1-2 பேர் போனாங்கல்லாம் அப்பட்டமான பிழைப்புவாதிகள். மறுபடியும் சில பேர் வரணும்னு கேட்டாங்க. நான் சொல்லிட்டேன், பிஜேபிக்கு போனவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் வேண்டாங்க, கேட்டுக்காது. இப்போ செய்தியாகவே சொல்லுகிறேன், பிஜேபிக்கு போய்விட்டு வந்தாலும் சேர்க்கக்கூடாது. பிஜேபியில் ஏற்கனவே இருக்கிறவன் விசிகாவுக்கு வர விரும்பினாலும் சேர்க்கக்கூடாது. அது கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் மாவட்டமாக இருந்தாலும். பல பேர் இப்ப அந்த மாதிரி வந்து நான் அண்ணன் தப்பு பண்ணிட்டேன், நான் மறுபடியும் என்ன வந்து கட்சியில் சேர்த்துங்க. ஐயா வேண்டாம், நீ போயிட்டு வந்த இடம் சரியில்லை, போ வெளியே போ. 20 வருஷமா இருக்கும் ஒருத்தன் கேட்டு இருக்கிறான், கட்சி விட்டு போனவன், நான் சேர்த்துக்கல. இப்ப நமக்கு எதிராக பேசிட்டு இருந்தா கூட இடையில நான் வர்றேன்னா வேண்டாம். பிஜேபியோடு RSS ஓடு உறவு வைத்திருக்கிற எவனாக இருந்தாலும் அவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர முடியாது, சேர்த்துக் கொள்ள மாட்டோம். உங்களுக்கும் சொல்றேன், அண்ணா நாங்க அவன் வர எவனையும் சேர்க்கக்கூடாது. அவன் பிஜேபி வெளியே போடாது. அவன் அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் மாமனா இருந்தாலும் மச்சனா இருந்தாலும் சேர்க்கக்கூடாது. ரொம்ப ஆபத்தான கட்சிங்க. உலகத்துல எந்த கட்சி இப்படி ஒரு கட்சி கிடையாது. மிக மோசமான கொள்கை கோட்பாட்டை கொண்ட ஒரு இயக்கம். அவங்க பேசுறதெல்லாம் இந்துக்கள் நலன். உண்மையிலே இந்துக்களின் முதல் எதிரியே பிஜேபி தான். முதல் எதிரியே பிஜேபி.
இந்துக்களிடம் இருக்கிற நம்பிக்கைகளை தங்களின் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்கிற கும்பல் தான் RSS. RSS தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய கும்பல் சிற்பவன் என்கிற பார்ப்பனர்கள். அவர்களின் நலன்களுக்கான திட்டம் தான் RSS செயல் திட்டம். RSS செயல் திட்டம் தான் பிஜேபியின் செயல் திட்டம். பிஜேபி ஒன்றை செய்கிறது என்றால் அது எளிய மக்களின் நலன்களுக்கானது அல்ல. இந்துவா இருந்தாலும் சூத்திர இந்துக்களுக்கு அது பயன்படாது, வைசிய இந்துக்களுக்கு பயன்படாது, சத்திரிய இந்துக்களுக்கு பயன்படாது, பார்ப்பன இந்துக்களுக்கு பயன்படும். இந்துக்கள் 4 இந்துக்கள் இருக்காங்க வகை. கிறிஸ்தவ ஆர்சி புரோட்டஸ்டன்ட் 2 தான். இந்துக்கள்ல 4 வகையான மேஜர் இருக்காங்க. பார்ப்பன இந்து வேற, எச் ராஜாலாம் பார்ப்பன இந்து, இளகணேசன் பார்ப்பன இந்து, மோடி வைசிய இந்து. அவர் பார்ப்பன இந்து கிடையாது, அவர் பிராமணன் கிடையாது. அதுக்குள்ள அங்க ஒரு சண்டை ஓடிட்டு இருக்கு. மோகன் பகவத்துக்கும் மோடிக்கும் ஒரு சண்டை ஓடிட்டு இருக்கு. பிராமினா நான் பிராமினாங்கிற சண்டை ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. அடுத்த முறை இவர் பிரதமர் வேட்பாளராக தேர்வு செய்வார்களா அல்லது தேர்ந்தெடுத்து வெற்றி பெற வைத்த பிறகு ஆளை மாற்றுவார்களா தெரியாது. முதல்ல பிரதமரை வேட்பாளரா மோடி அறிவிச்சவ நான் சொன்னேன், மோடி உயிருக்கே RSS ஆபத்து வரும். மோடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர் பிராமணர் இல்லை. எந்த காலத்திலும் மோடிக்கு RSS காரர்களால் ஆபத்து வரலாம். நான் 2014 அவர் வேட்பாளராக அறிவித்த போது சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் இந்த RSS காரர்கள் காந்தியடிகளையே சுட்டுக் கொண்ட கும்பல். காந்தியை விட ஒரு துறவி தேவையா? காந்தியை விட ஒரு தீவிரமான இந்துத்துவ பற்றாளர் உண்டா? புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் கீரியும் பாம்பும் போல பகை. காந்தியை காந்தி என்றுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அழைத்தார். மகாத்மா என்று ஒரு காலம் அவர் சொன்னதில்லை. காங்கிரஸ் அவரை மகாத்மா என்று தூக்கி கொண்டாடி கொண்டிருந்த போது கூட மிஸ்டர் காந்தி என்று அழைத்த ஒரே ஆளுமை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான். காந்தியடிகளுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் அவ்வளவு பெரிய பகை இருந்தது, கொள்கை பகை. அவர் ரொம்ப கோபமா சொன்னார், நான் நாட்டு வெடிகுண்டு எடுத்து வீச வேண்டும் என்று விரும்பினால் அந்த நாட்டு வெடிகுண்டை காந்தியின் குடியில் வீசுவேன் அப்படின்னு சொன்னார். அப்படிலாம் பேசக்கூடியவர் அல்ல புரட்சியாளர் அம்பேத்கர். அவ்வளவு வேகமா ஏன் சொன்னார்னா, காந்தியடிகளுக்கு இந்த இந்து சனாதன தர்மத்தில் பெரிய நம்பிக்கை, இந்த சாதிய கட்டமைப்பில் நம்பிக்கை உண்டு. அவர் மூச்சுக்கு 300 முறை அரேராம் 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 என்று முழக்கமிடக்கூடியவர். சாதி ஒழியக்கூடாது, தீண்டாமை ஒழிய வேண்டும் என்று சொன்னார். அப்புறம் அம்பேத்கர் சொன்னாரு, கட்டிடத்து பாழடைஞ்ச கட்டிடம், இதை இடிச்சிட்டு புது கட்டிடம் கட்டணும் நான் சொல்றேன். காந்தி சொல்றாரு, அது பாழடைஞ்ச கட்டிடமா இருந்தாலும் பரவாயில்ல, பெயிண்ட் அடிச்சா போதுங்கிறாரு. இதுதான் அவருக்கு எனக்கு உள்ள வித்தியாசம் அப்படின்னு அம்பேத்கர் காந்தி விமர்சனம் பண்ணியிருக்கிறார். இது எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், காந்தியடிகளை அம்பேத்கர் அந்த அளவுக்கு விமர்சனம் செய்வதற்கு காரணம், புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த அளவுக்கு விமர்சனம் செய்வதற்கு காரணம், மகாத்மா காந்தியடிகள் தீவிர இந்துத்துவ சிந்தனையாளர், பற்றாளர். அவரையே சுட்டுக் கொன்ற கும்பல் தான் RSS. ஏன் கொல்லணும்? RSS காரன் உண்மையிலே கொல்லணும்னா அம்பேத்கரையும் பெரியாரையும் தான் கொண்டிருக்கணும். அகில இந்திய அளவில் அந்த சமகாலத்தில் இந்த 2 தலைவர்கள் தான் இந்துத்துவத்தை கடுமையாக விமர்சித்தவர்கள், இந்து மதத்தை விமர்சித்தவர்கள், பார்ப்பனியத்தை எதிர்த்தவர்கள், மிக கடுமையாக தோலுரித்தவர்கள். அவன் அம்பேத்கரை ஒன்றும் செய்யவில்லை, பெரியாரை ஒன்றும் செய்யவில்லை, காந்தியடிகளை சுட்டுக் கொன்றான். அவன் சொந்த சமூகத்தை சார்ந்த, இந்து சமூகத்தை சார்ந்த காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற நாத்துராம் கோட்சேவை இன்றைக்கு மகாத்மா என்கிறார்கள் இந்த RSS கும்பல். வீர சவார்கரை தங்களின் தலைவர்கள் என்கிறார்கள். காந்தியடிகள் செய்த தவறு என்னன்னா, இந்து முஸ்லிம் ஒன்னாயிருங்க, இங்க மதம் வேண்டாம், மதச்சண்டை வேண்டாம், ஒற்றுமை வேண்டும், சமூக நல்லிணக்கம் வேண்டும். இந்திய அரசு மதம் சார்ந்த அரசாக இருக்கக்கூடாது, அது மதசார்பற்ற அரசாக இருக்கட்டும். அம்பேத்கருக்கும் காந்திக்கு இது மட்டும்தான் ஒற்றுமை உண்டு. அம்பேத்கர் மதசார்பற்ற அரசு உருவாக்க விரும்பினார், ஜவஹர்லால் நேரு மதசார்பற்ற அரசை உருவாக்க விரும்பினார், காந்தியடிகளும் மதசார்பற்ற அரசை உருவாக்கினார், உருவாக்குவதற்கு துணை நின்றான். அந்த செக்யூலரிசம் என்கிற எழுத்து, அந்த வார்த்தையை மிசா காலத்திலே அரசமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்து அதில் இணைத்தவர்
ஜவஹர்லால் நேரு அவர்களின் அருமை புதல்வி இந்திரா காந்தி அம்மையார். அந்த குடும்பம் மதசார்பின்மையில் உறுதியாக இந்திரா காந்தி அம்மையாரும் சரி, ஜவஹர்லால் நேரு அவர்களும் சரி, அவருக்கு பின்னால் வந்த ராஜீவ் காந்தி அவர்களும் சரி, ஏன் இன்றைக்கு இருக்கிற ராகுல் காந்தி வரையில் மதசார்பின்மையில் உறுதியாக இருக்கிறார். ஏன் திருமாவளவன் காஷ்மீர் வரையில் போகிறார்? எதற்கு திருமாவளவன் ராகுல் காந்தியை பார்த்து சந்தித்து கை கொடுக்கிறார்? மதசார்பின்மையில் உறுதியாக இருக்கிறார்கள். பார்ப்பனியத்தை எதிர்ப்பதில், RSS தோலுரிப்பதில் அவர்கள் இன்றைக்கு உறுதியாக இருக்கிறார். காந்தியடிகளையே சுட்டுக் கொன்ற கும்பல் என்பதற்காக சொல்லுகிறேன். RSS இயக்கம் கொலைகார கும்பலை கொண்ட இயக்கம். RSS இயக்கம் இந்துக்களுக்கு முஸ்லிம்களுக்கு இடையிலே பகையை தூண்டிவிட்டு வன்முறை வெறியாட்டத்தை கட்டமைத்து விட்டு பெரும்பான்மைவாதம் என்கிற அடிப்படையில் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டு அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய துடிக்கிற இயக்கம். புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டம் தான் மதசார்பின்மையை வலியுறுத்துகிறது, சுதந்திரத்தை தருகிறது, சகோதரத்துவத்தை பேசுகிறது, சமத்துவத்தை வலியுறுத்துகிறது. இதுதான் RSS பிடிக்கிறது. எனவே இதை தூக்கி எறிய வேண்டும். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசமைப்பு சட்டம், அதுதான் அடிப்படை சட்டம். அந்த சட்டத்தை மீறி புதிய சட்டங்களை இயற்றினால் அது செல்லாது. அந்த சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் RSS நோக்கம். இந்தியாவின் பெயரை மாற்ற வேண்டும். இந்தியாவுக்கு ஒரு அரச மதத்தை அறிவிக்க வேண்டும். இந்தியாவின் சனாதன தர்மத்தை அரசமைப்பு சட்டமாக கொண்டு வர வேண்டும். இந்தியாவின் கொடியை காவி கொடியாக்க வேண்டும். இந்தியாவின் தலைநகரத்தை வாரணாசியாக ஆக்க வேண்டும். ஆதி காலத்தில் இருந்த சமூக கட்டமைப்பை மீண்டும் தொடர வேண்டும். பெண்கள் படிக்க கூடாது, சூத்திரர்கள் படிக்க கூடாது, பஞ்சவர்கள் படிக்க கூடாது, ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடாது. இதுதான் RSS கனவு திட்டம். அதை நடைமுறைப்படுத்துவதற்கான அரசியல் அமைப்பு தானே பிஜேபி. அந்த கட்சியில் ஒருவன் போய் சேர்கிறான் என்றால் அவன் எப்படி இந்துக்களுக்கு ஆதரவானவனாக இருப்பான், எளியவர்களுக்கு ஆதரவானவனாக இருப்பான். இந்த கட்சியிலே சேர்ந்திருக்கிற பெயர்களை சொன்னார்கள் தம்பிகள். இவர்களுக்கெல்லாம் இந்த அரசியல் புரியாது. RSS புரிந்து கொள்வதற்கு தலைகீழாக இருந்தாலும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அதற்கு அரசியல் கோட்பாட்டு பார்வை தேவை. பெரியாரை படித்திருந்தால் புரியும், அம்பேத்கரை படித்தால் புரியும், திருமாவளவன் பேசுவது சரி என்று தெரியும். திருமாவளவன் பின்னால் நிற்க வேண்டும் என்கிற துணிச்சல் வரும். தோழர்களே, கவியரசன் படுகொலையில் 2 பேர் 2 குழுக்களுக்கு இடையிலே நடந்த சண்டை என்று போலீஸ் சராசரியாக பார்க்கலாம். இது 2 குழுக்களுக்கு இடையிலே, ரவுடி கேங்களுக்கு இடையிலே நடந்த மோதல் அல்ல. 2 பேர் ரவுடி கேங் இருக்கிறாங்க, அப்படி தலையிடுறது கிடையாது. நமக்கு அதற்கு வெகு தூரம், காதல் தூரம். இந்த கட்சிக்குள்ளே ஆதி காலத்திலிருந்து ஒரு ரவுடி கூட சேர்த்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பவன் திருமாவளவன். ஒரே ஒரு ஆள் கூட சேரக்கூடாது, ரவுடி எலிமெண்ட் இருக்கக்கூடாது, குற்ற வழக்கு பின்னணி உள்ளவன் இருக்கக்கூடாது. என்னையே அவங்க ரவுடி தான் சொல்றாங்க. நான் அதை பற்றி கவலை. அவர்கள் அற்பர்கள், அவர்களுக்கு சொன்னாலும் புரியாது, சொன்னாலும் புரியாது. ஆகவே அவர்களுக்கு விளக்கம் சொல்ல நான் விரும்பவில்லை. அவர்களுக்கு நான் விளக்கம் சொல்வதற்காக எந்த முயற்சியையும் மேற்கொண்டதில்லை. பிஜேபி RSS என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கே ஆபத்தான ஒரு இயக்கம். இன்னைக்கு என்ன ஒரு சிக்கல்னா, தமிழக முதல்வர் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் அறிந்தோ அறியாமலோ காவல்துறையிலும் வேகமாக ஊடுருவிக் கொண்டிருக்கிறார்கள். அறிந்தோ அறியாமலோ வருவாய்த்துறையிலும் வேகமாக ஊடுருவிக் கொண்டிருக்கிறார்கள். காக்கி சட்டைகளுக்குள்ளேயே காவிகள் இருக்கிறார்கள், வெள்ளை சட்டைகளுக்குள்ளேயே காவிகள் இருக்கிறார்கள். காவல்துறையையும் வருவாய்த்துறையையும் முதலில் கண்காணிக்க வேண்டிய தேவை, கண்காணிக்க வேண்டிய கடமை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் அதையும் கண்காணித்தால்தான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும். 2 பேருக்கு இடையில சண்டை நடக்குது. பிரசாத், செல்லப்பா, கவியரசன் 3 பேர் ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து சாப்பிடுறான். நூடுல்ஸோ ஃப்ரைட் ரைஸோ ஆர்டர் பண்றான். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சாஸ் வேணும்னு கேட்கிறான். வீம்புக்கு வந்து பம்பு இழுத்த கும்பல் தான் இந்த படுகொலை செய்திருக்கிறது. அவன் ரொம்ப கேவலமா, அநாகரிகமா, நான் இதை தர, நீ தொட்டு சாப்பிடு,
அப்படின்னு சொல்லி கேவலமா ஹோட்டல்ல பேசியிருக்கிறான். அதையும் கேட்டுக்கொண்டு எப்படி ஒருவன் சூடு சொரணை இல்லாமல் இருக்க முடியும்? எதிர்த்து கேட்டு இருக்கிறான். வாய் தகராறு வந்திருக்கிறது, தள்ளுமுள்ளு ஆகியிருக்கிறது. சரி என்று இவர்கள் வீடு திரும்புகிறார்கள். யார்? பிரசாந்த், செல்லப்பா, கவியரசன். அப்படி நடந்து வீட்டை நோக்கி போய்க் கொண்டிருக்கிற போதே இந்த கும்பல் தங்களின் கட்சி அலுவலகத்துக்குள்ளே நுழைந்து அறிவால் கத்தி போன்றவற்றை எடுத்துக்கொண்டு டூ வீலரிலே வந்து அவர்களை விரட்டி இருக்கிறார்கள். அப்படி வீசியதிலே பிரசாந்த் என்பவனுக்கு வயிற்றிலே பட்டு சட்டை கிழிந்து அவன் வயிறு தோல் கிழிந்து இருக்கிறது, ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு. அதோடு அவன் போய் மருத்துவமனையில் கிடக்கிறான். மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்கள் காவல்துறைக்கு தகவல் தருகிறார். ஏன்னா வெட்டுக்காயத்தோட வந்தா போலீஸ் டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா எம்எல்சி மெடிக்கோ லீகல் கேஸ் பதிவு பண்ணுவாங்க. அது ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி, எந்த வகையில வெட்டுக்காயத்தோட போனாலும் அது மெடிக்கோ லீகல் கேஸ். மெடிக்கோ லீகல் கேஸ்ங்கிறது சுருக்கமா எம்எல்சிம்பாங்க. அது என்ன அர்த்தம்னா காவல்துறை அதை தலையிடுது, காவல்துறைக்கு தகவல் கொடுத்துருவாங்க. ஏஆர் ஆக்சிடென்டல் ரிப்போர்ட் அதுலயும் பதிவு பண்ணிடுவாங்க. அவங்க மூலமா தகவல் போகுது. அதன் பிறகு காவல்துறை அவர்களிடம் புகார் வாங்கி வழக்கு பதிவு செய்கிறார். தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க போலீஸ்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்ன இருக்குன்னா, எஸ்சி மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அடிச்ச வண்டி கேட்டு புகார் வாங்குவாங்க. நீ ஒரு புகார் கொடு. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! அடிச்ச வண்டி கேட்டு புகார் வாங்கி இவனையும் கேஸ் போடுவான். ஒரு கும்பல் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு தெருவுக்குள்ள புகுந்து தாக்குவான். அவன் ஏரியா இல்ல, இன்னொரு ஏரியாவுக்கு வரான். அவன் வந்து உள்ள புகுந்து வீட்டை அடிக்கிறான், சொத்துக்களை சூறையாடுகிறான், முதியவர்களை தாக்குகிறான், காயப்படுத்துகிறான், மண்டையை உடைக்கிறான், பெண்களை தாக்குகிறான். இவ்வளவு நடக்கும். போலீஸ் வழக்கு போடுவாங்க. அதெல்லாம் திருநாள் சேவன் போட மாட்டான். அடிச்சுட்டு போனான் பாருங்க, அவனை கைது பண்ணு சொல்லும் போது அவங்கிட்ட புகார் வாங்கி பாதிக்கப்பட்ட மக்களையும் ஒரு 20 பேர் மேல கேஸ் பண்ணுவான். அவனை 10 பேர் கைது பண்ணா இவனை 12 பேராவது கைது பண்ணுவான். இது வந்து எழுதப்படாத சட்டம். ஏன்னா நான் அந்த பிசி கிட்ட, அந்த சாதி வரிகிட்ட சொல்லணுமா, பாருமா எஸ்சியில வந்து கூடுதலா கைது பண்ணியிருக்கிறேன், அவங்களை பேலன்ஸ் பண்ணணுமா. இது எவ்வளவு மோசமான ஒரு சாதிய புத்தி இது! இதெல்லாம் முதல்வர் எப்படி பொறுப்பேற்க முடியும்? காவல்துறை எப்படி உயர் அதிகாரிகள் பொறுப்பேற்க முடியும்? ஆனா இது ஒரு அன்ரிட்டன் லா, எழுதப்படாத விதி. பாதிக்கப்படுகிற எஸ்சி மக்கள் மீதே வழக்கு போடுவது, அப்புறம் காம்பன்சேட் பண்ணுவது, காம்ப்ரமைஸ் பண்ணுவது. இவன் புகார் கொடுத்த உடனே அடிச்சா பாருங்க, அருவாள் தூக்கிட்டு வந்து தாக்கினா பாருங்க, அவனுக்கு ஒரு புகார் வாங்கி மிரட்டி இருக்கிறான். பிரசாந்த் செல்லப்பாவையும் இந்த தெருவில் சில பேர் வந்து ரொம்ப ஈஸியா ஈல்ட் ஆயிடுவான். ஒரு வேற கட்சிக்காரன் வந்து தோல் பேர் கையை போட்டாலே அண்ணன் சரண்டர் ஆயிடுவான். தம்பி நீ தான் இதை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது சொன்னா, ஐயோ அண்ணனே வந்து நம்ம கிட்ட கேட்கிறாரு அப்படின்னு காலால் செய்த வேலையை கையால செய்வான், கையால செய்த வேலையை தலையால செய்வான். அப்படி வந்து ஒரு ஒபீடியன்ஸ் இருக்கு. இது வந்து காலங்காலமா ரத்தத்தில் ஊறி போயிருக்கு. ஒரு 500 ரூபாய் பணம் கொடுத்தா 5 ஓட்டுல 2 ஓட்டாவது அவங்களுக்கு போடணும்னு நன்றி உணர்வோட போட்டுருவான். அந்த நன்றி உணர்ச்சி விட்டு இருக்கும். அப்படி ஒருத்தன் இந்த கட்சிக்குள்ளேயே அந்த சமூகத்திலேயே ஒருத்தன் இருந்து அவனுக்கு கேட்டானுங்கிறதுக்காக 2 பேரை பிடிச்சி போய் கொடுத்து அவன் கடத்திட்டு போய் பிரசாந்த் செல்லப்பாவை வீட்டுக்குள்ள வச்சு அச்சுறுத்தி அவன் கொடுத்த புகாரை திரும்ப பெற்றிருக்கிறான். கவியரசன் முகாம் பொறுப்பாளர், நீ என்னை அச்சுறுத்துவதால் நான் புகாரை திரும்ப பெற முடியாது என்று புகாரை திரும்ப பெறவில்லை. அதற்காக திட்டமிட்டு தேடி வந்து ஒரு துக்கத்துக்கு போய்விட்டு திரும்புகிற வழியில் அவனை சுற்றி வளைத்து, இது ஒரு வீரமான முட்டா பயல்கள், மானங்கெட்ட பயல்கள். வீரன்னா அவங்க கையில் நீ ஒரு ஆயுதத்தை கொடுத்துட்டு சண்டைக்கு வராம கூப்பிடுவாங்க. அவனுக்கு சொல்லி ஒரு நாள் நீ அழைச்சிட்டு வா 10 பேரு, நான் 10 பேர் வரேன்னு சொல்லி 2 பேர் கையில ஆயுதத்தோட சொல்லப்படும். அவன் எதுவுமே தெரியாதவன் அப்பாவி ஒரு ஊருக்கு போயிட்டு சும்மா வரான். இவன் வீரர்கள் எல்லாம் மாவீரர்கள், இவரெல்லாம் வீர பரம்பரை, ஆண்ட பரம்பரை. இந்த கேடுகட்ட கும்பல் ஆயுதங்களோட போய் சுத்தி வளைச்சிட்டு மாங்கு வெட்டி இருக்கிறாங்க. இதை விட ஒரு கோழைத்தனம், இதை விட ஒரு கேடுகட்ட கோழைத்தனம் வேற என்ன இருக்க முடியும்? அட்லீஸ்ட் அவங்க ஒரு ஆயுதத்தை கொடுத்துட்டு நீயும் பெரிய ஆள் தானே, ஒண்ணுக்கு விட்டே சண்டை போடுவோம். அப்படி
அப்படின்னா உங்க வீரம் இருக்குன்னு அர்த்தம். இதுதான் ரவுடிகள் எப்பவுமே உண்மையா எதிர்க்கிறவங்க சண்டை போட மாட்டான். நீங்க தமிழ்நாட்டில் எந்த ரவுடி எடுத்தாலும் அவன் நோஞ்சால தான் வெட்டியிருப்பான், ஆள் இல்லாதவன் தான் வெட்டியிருப்பான், தூங்குறவன் தான் வெட்டியிருப்பான், நிராயுத பாணிகளை தான் வெட்டியிருப்பான். டிக்ளேர் பண்ணிட்டு மோதி அவனை அவனை ஜெயிச்சதா எந்த ரவுடியும் கிடையாதுங்க. நீ ரவுடின்னு பார்த்தா யாரும் பயப்படவே மாட்டாங்க. உண்மையிலேயே பயந்தாங்கொல்லிகள் நான் ரவுடின்னு சொல்லிட்டு திரிகிறதா உலகத்தில் மோசமான இருக்கும். வீரத்தை பற்றி நான் 90ல ஒரு கவிதை 2 வரி ஞாபகம் இருக்கு. நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம், நெருப்படைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறி மீறி பாய்தல் தீரம். வீரம்னா என்ன, தீரம்னா என்ன? அருவாளை எடுக்கிறதா வீரன் அர்த்தம் கிடையாது. கொடுவாளை எடுக்கிறது வீரம் இல்ல. நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் போலீஸ் நெருக்கடி பண்ணுவான், சாதிவதிகள் நெருக்கடி செய்வார்கள், கலங்க மாட்டேன், எத்தனை கேஸ் வேணாலும் போடு, அதை பத்தி கவலை இல்லை. அதுதான் வீரம். நான் ரவுடிகளை கூட வச்சுக்கிறதே இல்லை, தனியா தான் போவேன், தனியா தான் வருவேன். வீரம் என்பது அறிவோடு தொடர்புடையது, வீரம் என்பது நேர்மையோடு தொடர்புடையது, வீரம் என்பது நெஞ்சுரத்தோடு தொடர்புடையது, வீரம் என்பது கொள்கையோடு தொடர்புடையது. அறுவாடை எடுத்துக்கிட்டு இந்த நோஞ்சான போய் கொலை பண்றது, நேரத்தில் திருடுறது, முட்டா பயலோட கேடுகட்ட கும்பலை பதுங்கி இருந்து புளிய மரத்தில் பதுங்கி இருந்து கல்லால் அடிக்கிறதும், ராத்திரி நேரத்தில் போய் குடிசையை கொடுக்கிறதும், 10 பேர் சேர்ந்து ஒரு அப்பாவியை கொள்றது எங்கடா எந்த ஊர்ல இது விளக்கம்? வீரம் விளக்கம் இருக்கு? எந்த டிக்ஷனரியில் இருக்கு? எந்த டிக்ஷனரியில் இருக்கு? அப்படிப்பட்ட ஒரு கோழைத்தனமான கொலைதான் கவியரசன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். அந்த குடும்பத்திற்கு நான் கேட்டதும் இந்த 30 நிமிடங்களில் 4 லட்சம் ரூபாயை வாரி வழங்கிய என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நன்றி கூறி, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, பாஜக தமிழ்நாட்டை வன்முறைக்காக பார்க்கிறது, ரவுடிகளை கொண்டு சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க பார்க்கிறது. அவர்கள் திட்டமிட்டு அம்பேத்கர் சிலையை அவமதிப்பார்கள், பெரியார் சிலையை அவமதிப்பார்கள், அண்ணா சிலையை அவமதிப்பார்கள், திருவள்ளுவர் சிலையை அவமதிப்பார்கள், சேரிகளை குறிவைப்பார்கள், குடிசைகளை கொளுத்துவார்கள், கவியரசன் போன்றவர்களை படுகொலை செய்வார்கள். இதுவெல்லாம் திருமாவளவருக்கு விடுக்கிற சவால் அல்ல, சமூக நீதி அரசை வழிநடத்திக் கொண்டிருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு பிஜேபி விடுக்கிற ஒரு எச்சரிக்கையாக இதை புரிந்து கொண்டு உரிய முறைப்படி கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு தமிழ்நாட்டில் சமூக நல்லிணக்கத்தை பேணி பாதுகாக்க, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டு விரைந்து நடவடிக்கை எடுத்த திருவாரூர் மாவட்ட காவல்துறையை பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும் பாதுகாப்பாக